பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறது எப்படி, அதோட ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள். என்ன டேஞ்சராக காட்டுறீங்க, இதெல்லாம் என்னது? பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி வேணும். ஓல்டு இரும்பு கத்தி. பெரிமேட் முன்னாடி மோர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போனால் இரும்பு கடையெல்லாம் இருக்குங்க. ஓல்டு கத்தி வேணும். புது கத்தி இந்த இந்த மால்ஸ்லாம் கிடைக்கும், அந்த கத்தி வேண்டாம். இந்த மாதிரி ஓல்டு கத்தி இருந்தால் பிளாக் மேஜிக் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். ஒருத்தர் வராரு, என்ன சொல்கிறாரு, இந்த எம்மதம் சம்மதம் இருக்கார்ல நம்ம ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாரு சார். ஒரு ஆளை வந்து ரொம்ப ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறார். எப்படி பண்ணுறது? நான் என்ன சொல்கிறேன், சரி எம்மதம் சம்மதமோட ஒரு முடி அல்லது கர்ச்சீஃப் இருந்தால் கர்ச்சீஃப், அல்லது ஒரு பேங்கிள், ஏதாவது கையில் கடாகிடா, ஏதாவது ஒரு துணி, அல்லது துணியோட ஒரு நூல், ஓகே, பேண்ட்டோட என்னை சார்ந்த உதிரிகள், உங்கள் உடம்பு சேர்த்து உங்கள் ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு பேனா, ஒரு பேப்பர், ஒரு மொபைலோட கவரே வச்சுக்கோங்க, ஃபிங்கர் டச் ஆனது, அதை நான் கொண்டு வர சொல்கிறேன். இவங்க நான் பண்ணுறது, நான் சொல்கிறேன் பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுறாங்க. என்கிட்ட வராங்க பிளாக் மேஜிஷியன்லாம் வராங்க, எப்படி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கத்தி இருக்கும். இந்த கத்தியில் ஒரு சைடு மட்டும் எம்மதம் சம்மதம் உங்கள் பேர் எழுதிடுறாங்க, அது கீழே உங்கள் அம்மா பேர் எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏதாவது ஒரு துணி இருந்தால் காட்டுங்க, நான் சொல்கிறேன். துணி இருக்கா உங்ககிட்ட? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி, ஒரு கர்ச்சீஃப், அல்லது உங்கள் தொடர்புக்குள்ளே, உங்கள் உடம்பு தொடர்புக்குள்ளே ஏதாவது ஒரு பேப்பர். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிளாக் மேஜிஷியன் இந்த துணி எடுக்கிறாரு. இந்த துணி எடுத்து இதை கட் பண்ணிட்டு இவ்வளோ துணி இதில் கட்டிடுறாரு. அந்த நூல் எடுங்க சார், அந்த நூல் எடுங்க. இதில் ஆரஞ்சு நூல் யூஸ் பண்ணுவாங்க, ஆரஞ்சு அல்லது பிளாக் நூல். பிளாக் மேஜிக் மேக்ஸிமம் பிளாக் நூல் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. நூல் எடுத்து இப்படி கட் பண்ணி இந்த துணி வச்சுப்பாங்க, இன்னும் மந்திரம் பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பாபிலோனியன் ஸ்பெல் வரும். ஸ்பெல்னாக்கா ஒரு மேஜிக்கல் வேர்டு. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி ஹீப்ரூ ஆர் லேட்டின்லாம் வரும், அந்த மாதிரி மேஜிக்கல் ஸ்பெல் வரும். அந்த மாதிரி ஸ்பெல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 4 கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் சுடுகாட்டு போங்க, அங்கே ஏதாவது ஒரு சடலம் எரிஞ்சுன்னு இருக்கும், அந்த சடலத்தில் போட்டுருங்க. அவன் காசு கொடுத்துட்டு போட்டுருவான்.